வணக்கம். தொகுதியை கொடுத்த நான் அரசியல் வியாபாரி என்றால் என்னிடம் தொகுதியை வாங்கிய நாராயணசாமி யார் என்று காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுவை முதல்வரின் பாராளுமன்ற செயலருமான திரு ஜான்குமார் அவர்கள் கேள்வி எழுப்பியுள்ளார். புதுச்சேரி பாஜக சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம், ஜான்குமார், சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர்கள் அங்காளன், சிவசங்கரன் ஆகியோர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது அவர்கள் கூறுகையில், கடந்த 17ஆம் தேதி காமராஜர் நகர் தொகுதியில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பில் அதிக மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களுக்கான நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா புதுவை முதல்வரின் பாராளுமன்ற செயலர் ஜான்குமார் எம்எல்ஏ தலைமையில் நடந்தது. விழாவில் சிறப்பு விருந்தினராக தொழிலதிபர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இதில் நான் உள்பட 7 எம்எல்ஏக்கள் கலந்து கொண்டோம். இந்த நிகழ்ச்சி தொடர்பாக புதுச்சேரியை சேர்ந்த பல்வேறு அரசியல் கட்சிகள் தங்களின் சுய லாபத்திற்காகவும் வெற்றி பெருமைக்காகவும் தங்கள் தலைமையை கலந்து ஆலோசிக்காமல் தான் தோன்றித்தனமாக பேசி வருகின்றன. குறிப்பாக காங்கிரஸ், திமுக ஆகிய கட்சிகள் முதல்வரின் பாராளுமன்ற செயலர் ஜான்குமார் எம்எல்ஏ தொடர்பாகவும் தொகுதி விழாவில் பங்கேற்ற எம்எல்ஏக்கள் தொடர்பாகவும் விமர்சித்து வருகின்றனர். கடந்த கால தேர்தலின் போது இப்போது விமர்சனம் செய்து வரும் அரசியல் கட்சிகளுக்கு ஜோஸ் சார்லஸ் மார்டின் பல கோடி ரூபாய் தேர்தல் நிதியாக தேர்தல் பத்திரம் மூலம் வழங்கியுள்ளார். இதனை மறந்து சிறுபிள்ளைத்தனமாக பேச வேண்டாம். விழாவில் பங்கேற்ற எம்எல்ஏக்கள் மீது அவதூறு பரப்பி வீண் விமர்சனங்கள் செய்து வரும் அரசியல் கட்சிகளை கண்டிக்கிறோம். முன்னாள் முதல்வர் நாராயணசாமி 2016ஆம் ஆண்டு நரி தந்திரத்தை பயன்படுத்தி அமைச்சர் பதவி தருவதாக ஆசை காட்டி சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமாரை ஏமாற்றி கொள்ளைப்புறமாக முதலமைச்சர் பதவியில் அமர்ந்தார். இப்படி ஏமாற்றி முதலமைச்சர் பதவியில் அமர்ந்த நாராயணசாமி அரசியல் வியாபாரி, அரசியல் விபச்சாரி என விமர்சிப்பது வேடிக்கையாக உள்ளது. மூத்த அரசியல்வாதியான வைத்திலிங்கமும் அரசியல் நாகரிகத்துடன் பேச வேண்டும். தங்கள் கட்சி தலைமையை கலந்து ஆலோசிக்காமல் எதிர்கட்சி தலைவரும் திமுக அமைப்பாளருமான சிவாவும் விமர்சனம் செய்து வருகிறார். ஜோஸ் சார்லஸ் மார்டின் திமுகவுக்கு பல கோடி ரூபாய் தேர்தல் நிதியாக வழங்கியுள்ளார். அவரிடம் பணத்தை பெற்றுக்கொண்டு அவரை விமர்சனம் செய்து வருவது அரசியல் விபச்சாரம் இல்லையா? அரசியல் வியாபாரம் இல்லையா? தேர்தல் பத்திரங்கள் மூலம் தேர்தல் நிதி பெற்றதை நிரூபணம் செய்தால் அவர்கள் பதவியை ராஜினாமா செய்ய தயாரா? காங்கிரஸ் புதுச்சேரியை ஆண்டபோதுதான் புதுச்சேரி மாநிலத்தில் லாட்டரி வியாபாரம் கொடிகட்டி பறந்தது. அப்போதெல்லாம் வாய் திறக்காத முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தற்போது அரசியல் நாகரிகம் இழந்து பேசுவதை வன்மையாக கண்டிக்கிறோம். காங்கிரஸ் முன்னாள் முதலமைச்சர் எவ்வளவு கொள்ளையடித்துள்ளார் என்பது மக்களுக்கு தெரியாதா? காங்கிரஸை சேர்ந்த ஜோசப் கொலை வழக்கில் யாருக்கெல்லாம் தொடர்பு உள்ளது என என்னால் ஆதாரம் வழங்க முடியும். நாங்கள் பாஜக எம்எல்ஏக்கள் தான். இது அறக்கட்டளை சார்ந்த நிகழ்ச்சி என்பதால் கட்சி தலைமையை அழைக்கவில்லை. வரும் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு அளிப்பது குறித்து கட்சி தலைமைதான் அறிவிக்க வேண்டும். யாரு வேண்டுமானாலும் அரசியல் கட்சி தொடங்கலாம், போட்டியிடலாம் என்பதுதான் சட்டம். இதில் மார்டின் மகனுக்கு மட்டும் எந்த விதிவிலக்கும் இல்லை. எங்களுக்கு அறிவுரை கூறும் அளவிற்கு நாராயணசாமிக்கோ காங்கிரசாருக்கோ அருகதை இல்லை. எங்கள் கட்சியில் ஆட்சியில் உரிமைகள் கிடைக்காத போது குரல் எழுப்பியுள்ளோம். அதற்காக கட்சிக்காரர்கள் இல்லை என கூற முடியாது. நாங்கள் பாஜகவின் ஏ டீம், பி டீம் இல்லை, நாங்கள் தான் பாஜக டீம் என கூறினார். தொடர்ந்து பாஜக எம்எல்ஏ ஜான்குமார் பேசும்போது, கடந்த காங்கிரஸ் ஆட்சியில் சட்டசபை தேர்தலில் போட்டியிடாமல் முதலமைச்சர் பதவிக்கு வந்தவர் நாராயணசாமி. அவருக்கு தொகுதியை விட்டுத்தர யாரும் முன்வரவில்லை. அப்போது என்னிடம் வந்து தொகுதியை கேட்டார். நான் தான் அவரை என் தொகுதியில் அறிமுகம் செய்து வைத்து வெற்றி பெற செய்தேன். அப்போதே தற்போதைய முதலமைச்சர் ரங்கசாமி என்னிடம், நாராயணசாமி யாருக்கும் நல்லது செய்தது இல்லை, அவருக்கா தொகுதியை கொடுக்க போகிறாய் என கேட்டார். நான் பைபிள் பகவத்கீதை படி நடப்பவன். தொகுதியை விட்டு கொடுத்து நாராயணசாமியை முதலமைச்சராக்கிய என் மீது சேற்றை வாரி வீசுகிறார். நான் வியாபாரி, அரசியல் விபச்சாரி என்றால் என்னிடம் தொகுதியை பெற்று முதலமைச்சரான நாராயணசாமி யார்? எங்க தலைவரை என் தொகுதிக்கு கூட்டி வந்தேன். மாணவர்களுக்கும் ஏழை மக்களுக்கும் நன்மை கிடைக்க வேண்டும் என்பதற்காக கூட்டி வந்தேன். இதில் என்ன தவறு உள்ளது? அவர் தேர்தலில் போட்டியிடணுமா, கட்சி தொடங்குவாரா என அவர்தான் பதில் கூற வேண்டும். அவர் தொடர்ந்து புதுவையின் பல்வேறு பகுதிகளுக்கும் நலத்திட்ட உதவிகள் வழங்க வருகை தர உள்ளார் என தெரிவித்தார். வானூர் அருகே கல்குவாரிகள் கை கால்கள் வெட்டப்பட்ட நிலையில் ஆண் சடலம் கண்டுபிடிக்கப்பட்ட நிலையில் இது தொடர்பாக வானூர் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் வானூர் அடுத்த திருவக்கரை பகுதியில் உள்ள
கைவிடப்பட்ட கல்குவாரியில் சுமார் 30 வயது மதிக்கத்தக்க ஆண் சடலம் கை கால்கள் வெட்டப்பட்ட நிலையில் குவாரியில் மிதப்பதாக வானூர் போலீசாருக்கு பொதுமக்கள் தகவல் அளித்தனர். தகவலின் அடிப்படையில் வானூர் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று தீயணைப்பு துறை போலீசார் உதவியுடன் உடலை கைப்பற்றி விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் அந்த நபரை வேறு எங்காவது கொலை செய்யப்பட்டு இங்கு வந்து வீசி சென்றனரா அல்லது இங்கேயே வெட்டி தலை கால்கள் கைகளை வேறு இடத்தில் வீசி சென்றுள்ளனரா என தீவிரமாக விசாரித்து வருகின்றனர். மேலும் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் புதுச்சேரி பகுதியை சேர்ந்த பெண்ணை கொலை செய்து இந்த பகுதியில் வீசி சென்றது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் பல்வேறு இடங்களில் நடைபெற்ற வாக்காளர் பட்டியல் திருத்த பணிக்கான சிறப்பு முகாமினை மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் பார்வையிட்டார். வாக்காளர் பட்டியல் சுருக்குமுறை திருத்தம் செய்யும் பணி ஜனவரி 1 என்ற தேதியை தகுதி பெறும் நாளாக கொண்டு பெயர் சேர்த்தல், பெயர் நீக்கல் மற்றும் திருத்தம் செய்யும் பணியானது வரைவு வாக்காளர் பட்டியலுடன் கடந்த அக்டோபர் மாதம் தொடங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மேலும் அந்த பணி வருகின்ற 28ஆம் தேதி வரை நடைபெற இருக்கிறது. இந்த வாக்காளர் பட்டியல் திருத்த பணிக்கான சிறப்பு முகாம் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வாக்குச்சாவடி மையங்களிலும் நேற்று தொடங்கி 2 நாட்கள் வாக்குச்சாவடி நிலைய அதிகாரிகளால் நடைபெற்று வருகிறது. இப்பணியினை மாவட்ட தேர்தல் அதிகாரியும் புதுச்சேரி மாவட்ட ஆட்சியருமான குலோத்துங்கன் பல்வேறு மையங்களில் ஆய்வு மேற்கொண்டு நடைபெறும் பணிகளை பார்வையிட்டார். நிலுவை கட்டணம் செலுத்தாவிட்டால் மின் இணைப்பு துண்டிக்கப்படும் என மின்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. இது தொடர்பாக புதுச்சேரி அரசு மின்துறை தெற்கு செயற்பொறியாளர் அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், மின்துறை தெற்கு கோட்ட அலுவலகத்திற்கு உட்பட்ட அரியாங்குப்பம், தவளக்குப்பம், கிருமாம்பக்கம், பாகூர், கரிகலாம்பக்கம், வடமங்கலம், திருவண்டார்கோவில், வாதானூர், கரியமாணிக்கம், கரையாம்புத்தூர் ஆகிய பிரிவு அலுவலகங்களுக்கு உட்பட்ட மின் நுகர்வோர்கள் தங்களுடைய நிலுவைத் தொகை மற்றும் மின் கட்டணத்தை உடனே செலுத்த வேண்டும். தவறும் பட்சத்தில் மின்துறை தீவிர மின் துண்டிப்பு நடவடிக்கை மேற்கொள்ளும். எனவே மின் நுகர்வோர்கள் உடனடியாக நிலுவைத் தொகையை செலுத்தி மின் துண்டிப்பு நடவடிக்கையை தவிர்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மேலும் மின் இணைப்பு துண்டித்த பிறகு நிலுவைத் தொகை முழுவதும் செலுத்தினால் மட்டுமே மீண்டும் மின் இணைப்பு வழங்கப்படும் என்று அதில் கூறப்பட்டுள்ளது. புதுச்சேரி தொழிலாளர் துறை சார்பில் நேற்று நடைபெற்ற வேலைவாய்ப்பு முகாமில் 1756 பேர் கலந்து கொண்டனர். இதில் 584 பேருக்கு பணி ஆணை வழங்கப்பட்டது. புதுச்சேரி தொழிலாளர் வேலைவாய்ப்பு அலுவலகம் சார்பில் தனியார் நிறுவனங்களில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான வேலைவாய்ப்பு முகாம் பாரதிதாசன் அரசு மகளிர் கல்லூரியில் நேற்று நடந்தது. இம்முகாமில் புதுச்சேரி மற்றும் தமிழகத்தில் உள்ள MRF, இன்டெகரா, டிவிஎஸ், லூகாஸ், மேனடெக், டேட்டாமேட்டிக்ஸ் உள்ளிட்ட 50 முன்னணி தனியார் நிறுவனங்கள் கலந்து கொண்டன. இந்த நிறுவனங்களின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டு காலியாக உள்ள 3156 காலி பணியிடங்களை நிரப்புவதற்கு நேர்காணல் நடத்தி தகுதியானவர்களை தேர்வு செய்தனர். இதில் 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு, டிப்ளமோ, ITI, இளநிலை பொறியியல், கலை, அறிவியல், மருந்தியல், செவிலியர், கணக்கியல், கல்வியியல் மற்றும் MBA உள்ளிட்ட முதுநிலை படிப்புகள் படித்தவர்கள் என 1756 பேர் கலந்து கொண்டனர். இந்த முகாமில் நேர்காணல் மூலம் 584 பேர் தேர்வு செய்யப்பட்டனர். தொடர்ந்து பல்வேறு தனியார் நிறுவனங்களுக்கு தேர்வு செய்யப்பட்ட 584 பேருக்கு பணி ஆணை வழங்கும் நிகழ்ச்சி நடந்தது. இதில் சபாநாயகர் செல்வம் கலந்து கொண்டு பணி ஆணையினை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் தொழிலாளர் துறை ஆணையர் யாசம் லட்சுமி நாராயண ரெட்டி, துணை ஆணையர் சந்திரகுமாரன், பாரதிதாசன் மகளிர் கல்லூரி முதல்வர் வீரமோகன், வேலைவாய்ப்பு அதிகாரி குணசேகரன் ஆகியோர் கலந்து கொண்டனர். மீனவர் வாழ்வாதார நிதி உதவி வழங்க 25,782 பயனாளிகளின் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. இது தொடர்பாக புதுச்சேரி மீன்வளத்துறை இயக்குனர் அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், மத்திய அரசின் பிரதான் மந்திரி மத்ஸ்ய சம்பட யோஜனா திட்டத்தில் 2020-21ஆம் நிதியாண்டு முதல் மீன்பிடி தடைக்காலம் மற்றும் மழை காலங்களில் மீனவ மக்களை பாதுகாக்கும் பொருட்டு சமூக பொருளாதாரத்தில் பின்தங்கியுள்ள முழு நேர மீன்பிடி தொழிலில் ஈடுபடும் மீனவ குடும்பங்களுக்கு வாழ்வாதாரம் மற்றும் ஊட்டச்சத்து உதவி அளித்தல் என்ற பெயரில் நிதி உதவி வழங்கப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தின் கீழ் 2024-25ஆம் ஆண்டு அந்தந்த மீனவ கூட்டுறவு சங்கங்களின் மூலம் சந்தா செலுத்திய உறுப்பினர்களின் பட்டியலை மாவட்ட அளவிலான குழுவுக்கு சமர்ப்பிக்கப்பட்டு ஒப்புதல் பெறப்பட்டது. அதன்படி
புதுச்சேரியில் 13,691, காரைக்காலில் 5,079, மாஹேவில் 372, ஏனாமில் 6,640 என மொத்தம் 25,772 பயனாளிகளின் பட்டியல் மீன்வளத்துறையின் இணையதளத்தில் பொதுமக்களின் பார்வை மற்றும் சமூக தணிக்கைக்காகவும் தகவலுக்காகவும் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது. இந்த பயனாளிகளின் தகுதி நிபந்தனைகள் சம்பந்தமாக ஏதேனும் ஆட்சேபனை இருப்பின் இதனை எழுத்துப்பூர்வமாக வரும் 27ஆம் தேதி மாலை 5 மணிக்குள் புதுச்சேரி எண் 4 துய்மா வீதியில் அமைந்துள்ள துணை இயக்குனர் நலவழி அலுவலகத்திலோ அல்லது புதுச்சேரி தேங்காய் திட்டு மீன்பிடி துறைமுக அலுவலகத்தில் அமைந்துள்ள இயக்குனர் அலுவலகத்தில் நேரிலோ அல்லது மின்னஞ்சல்கள் மூலமாகவோ சமர்ப்பிக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இது சம்பந்தமாக ஆட்சேபனை ஏதும் பெறப்படாத பட்சத்தில் மேற்படி பயனாளிகளின் பட்டியல் இறுதி செய்யப்படும் என்று இதன் மூலம் தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது என்று அதில் கூறப்பட்டுள்ளது. கால பைரவர் ஜெயந்தியை முன்னிட்டு லாஸ்பேட்டை ஸ்ரீ சிவசுப்பிரமணிய ஆலயத்தில் எழுந்தருளியுள்ள சிவகால பைரவர் ஆலயத்தில் சிறப்பு அபிஷேகம் மற்றும் தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. சிவபெருமானின் 64 வடிவங்களில் முதன்மையான உக்கிரமான வடிவமாக கால பைரவர் கருதப்படுகிறார். கால பைரவரை வழிபாடு செய்தால் எதிரிகள் குறித்த பயம் விலகுவதோடு மன தைரியம் உண்டாகும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. கார்த்திகை மாதத்தில் வரும் தேய்பிறை அஷ்டமியில் கால பைரவர் அவதரித்ததாக சொல்லப்படுகிறது. இதனால் இந்த தினத்தை கால பைரவர் ஜெயந்தியாக கொண்டாடப்படுகிறது. அதன்படி இன்று கால பைரவர் ஜெயந்தி கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி புதுச்சேரி லாஸ்பேட்டை அருள்மிகு சிவசுப்பிரமணிய சுவாமி தேவஸ்தானத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ சிவகால பைரவருக்கு 1008 சகஸ்ரநாம அர்ச்சனை நடைபெற்று சந்தனத்தால் அலங்கரிக்கப்பட்ட கால பைரவருக்கு சோடச தீப ஆராதனை மற்றும் மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு கால பைரவரை வழிபட்டு சென்றனர். புதுச்சேரி மடுகரை சாராய கடையில் இரு மாநில போலீசார் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கடலூர் மாவட்டம் பட்டாம்பாக்கம் மடுகரை சாலையில் தென்பெண்ணையாறு சோதனை சாவடியில் இருந்த தமிழக போலீசார் அந்த வழியாக வந்த ஒருவரை மடக்கி சோதனை செய்தனர். அவரிடம் இருந்து 10 சாராய பாக்கெட்டுகளை போலீசார் பறிமுதல் செய்தனர். விசாரணையில் அவர் மடுகரையில் உள்ள சாராய கடையில் இருந்து வாங்கி வருவதாக தெரிவித்தார். இதனையடுத்து கடலூர் டிஎஸ்பி ரூபன்குமார் தலைமையில் 10க்கும் மேற்பட்ட போலீசார் மடுகரை சாராய கடைக்கு சென்று அங்கிருந்த 40 லிட்டர் சாராய பாக்கெட்டுகளை பறிமுதல் செய்தனர். இது குறித்து தகவல் அறிந்த புதுச்சேரி நெட்டப்பாக்கம் சப் இன்ஸ்பெக்டர் வீரபத்திரன், மடுகரை சப் இன்ஸ்பெக்டர் குப்புசாமி தலைமையிலான போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று சாராய கடையில் இருந்து எந்த பொருளையும் எடுத்துச் செல்லக்கூடாது என தமிழக போலீசார் காரை மறித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதற்கு டிஎஸ்பி ரூபன்குமார், தமிழக பகுதியில் பாக்கெட் சாராயம் தடை செய்யப்பட்டுள்ளது. தமிழக பகுதியில் பாக்கெட் சாராயம் பிடிபட்டால் அது எங்கிருந்து வருகிறது என்பதை கண்டுபிடித்து தடை செய்வதற்கு எங்களுக்கு அதிகாரம் உள்ளது என்று கூறினார். பின்னர் பறிமுதல் செய்த சாராய பாக்கெட்டுகளுடன் தமிழக போலீசார் கிளம்பி சென்றனர். இந்த சம்பவத்தால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி திருக்காஞ்சி ஸ்ரீ கங்கவராக நதீஸ்வரர் ஆலயத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ கால பைரவருக்கு ஜெயந்தியை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. சிவபெருமானின் 64 வடிவங்களில் முதன்மையான உக்கிரமான வடிவமாக கால பைரவர் கருதப்படுகிறார். கால பைரவரை வழிபாடு செய்தால் எதிரிகள் குறித்த பயம் விலகுவதோடு மன தைரியம் உண்டாகும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. கார்த்திகை மாதத்தில் வரும் தேய்பிறை அஷ்டமியில் கால பைரவர் அவதரித்ததாக சொல்லப்படுகிறது. இதனால் இந்த தினத்தை கால பைரவர் ஜெயந்தியாக கொண்டாடப்படுகின்றது. அதன்படி இன்று கால பைரவர் ஜெயந்தி கொண்டாடப்பட்டது. இதனை அடுத்து புதுச்சேரி திருக்காஞ்சி பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ கங்கவராக நதீஸ்வரர் ஆலயத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ கால பைரவருக்கு ஜெயந்தியை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகம், கலச பூஜை, பைரவ மகா மந்திர ஜபம், ஸ்ரீ ருத்ர ஜபம், ஏகாதச ருத்ர ஹோமம் மற்றும் அபிஷேக ஆராதனைகள் மிக சிறப்பாக நடைபெற்றன. தொடர்ந்து மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு கால பைரவரை வழிபட்டு சென்றனர். புதுச்சேரி ஸ்ரீ வேதபுரீஸ்வரர் ஆலயத்தில் இருந்து திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் திருத்தலத்திற்கு நடைபாதையாக சிவனடியார்கள் செல்ல உள்ளனர். இது தொடர்பாக சிவன் தொண்டர் அபிராமி சுவாமி செய்தியாளர்களிடம் கூறுகையில், புதுச்சேரி மாநிலம் வேதபுரீஸ்வரர் ஆலயத்தில் இருந்து திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் தரிசனத்திற்கு நடைபாதையாக சிவனடியார்கள் திங்கட்கிழமை காலை 9 மணியளவில் புறப்பட இருப்பதாகவும், இந்த புறப்பாடு ஸ்ரீ வேதபுரீஸ்வரர் ஆலயத்தில் இருந்து தொடங்கும் என்றும், நடைபாதை செல்லும் சிவனடியார்களை வழி அனுப்ப மாண்புமிகு புதுவை முதல்வர் ரங்கசாமி அவர்கள் இசைந்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார்.
எனவே அக்கணத்தில் அடியார்கள் அனைவரும் திரளாக கலந்து கொள்ள வேண்டும் என அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். தெற்கு வங்கக்கடல் பகுதிகளில் உருவாகக்கூடிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் புதுச்சேரி பகுதி மீனவர்கள் ஆழ்கடல் பகுதிகளில் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என மீன்வளத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. தெற்கு அந்தமான் கடல் மற்றும் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவிய வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக நேற்று காலை 8:30 மணியளவில் பூமத்திய ரேகையை ஒட்டி கிழக்கு இந்திய பெருங்கடல் பகுதி மற்றும் அதனையொட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது. இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வருகின்ற 25ஆம் தேதி வாக்கில் தெற்கு வங்கக்கடலில் மத்திய பகுதியில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும். இதற்கு அடுத்த 2 தினங்களில் வடமேற்கு திசையில் தமிழகம் இலங்கை கடற்கரையை நோக்கி நகரக்கூடும். இந்நிலையில் பூமத்திய ரேகையை ஒட்டி கிழக்கு இந்திய பெருங்கடல் பகுதி மற்றும் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதி முதல் குமரி கடல் பகுதி வரை ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று 24ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் இடி மின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் அறிவுறுத்தியுள்ளது. இந்த உத்தரவை பின்பற்றி புதுச்சேரி மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்குள் செல்வதை தவிர்க்குமாறு புதுச்சேரி மீன்வளத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. கரிப்பாளையம் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ தண்டுமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் 5ஆம் ஆண்டு திருவிளக்கு பூஜை பெருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் வட்டம் கரிப்பாளையம் கிராமத்தில் உள்ள ஸ்ரீ தண்டுமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் 5ஆம் ஆண்டு திருவிளக்கு பூஜை பெருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இந்த பூஜையில் 500க்கும் அதிகமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஐயனின் அருளை பெற்றனர். நிறைவாக பூஜையில் கலந்து கொண்ட அனைவருக்கும் ஐயனின் அருள் பிரசாதம் அன்னதானமாக வழங்கப்பட்டது. இப்பூஜைக்கான ஏற்பாடுகளை கிராமவாசிகள் மற்றும் ஐயப்ப பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுவை அரசு சமூக நலத்துறை சார்பில் நடைபெற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கான விளையாட்டுப் போட்டியை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி அரசு சமூக நலத்துறை சார்பில் மாற்றுத்திறனாளிகளுக்கான விளையாட்டுப் போட்டிகள் உப்பளம் இந்திரா காந்தி விளையாட்டு மைதானத்தில் நடந்தது. சமூக நலத்துறை செயலர் முத்தம்மா தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் துறை இயக்குனர் ராகினி முன்னிலை வகித்தார். விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக சமூக நலத்துறை அமைச்சர் ஜெயக்குமார், அனிபால் கென்னடி எம்எல்ஏ ஆகியோர் கலந்து கொண்டு கொடியசைத்து போட்டியினை தொடங்கி வைத்தனர். 6 பிரிவுகளில் நடந்த பல்வேறு போட்டிகளில் 1000க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் பங்கேற்றனர். போட்டியில் வெற்றி பெறுபவர்களுக்கு டிசம்பர் 3ஆம் தேதி நடைபெறும் உலக மாற்றுத்திறனாளிகள் தின விழாவில் பரிசுகள் வழங்கப்பட உள்ளது. வானூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பெரம்பை ஊராட்சி மன்றத்தில் உள்ளாட்சிகள் தின விழா, கிராம சபை கூட்டம் ஆகியவை நடைபெற்றன. விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் பெரம்பை ஊராட்சி மன்றத்தில் உள்ளாட்சிகள் தின விழா, சிறப்பு கிராம சபை கூட்டம் நடுப்பாளையம் அரசு நடுநிலைப்பள்ளி வளாகம் அருகே நடைபெற்றது. கூட்டத்திற்கு ஊராட்சி மன்ற தலைவர் இந்திரா சக்திவேல் தலைமை வகித்தார். ஒன்றிய குழு உறுப்பினர் கல்பனா பொன்னிவளவன் முன்னிலை வகித்தார். இந்த கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக துணை வட்டார வளர்ச்சி அலுவலரும் பெரம்பை அலுவலக பட்டாளருமான முருகன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். கூட்டத்தில் கிராம ஊராட்சியில் சிறப்பாக பணிபுரிந்த ஊழியர்களை சிறப்பித்தல், மகளிர் சுய உதவி குழுக்களை கௌரவித்தல், வடகிழக்கு பருவமழை குறித்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை, ஜல் ஜீவன் இயக்கம், கூட்டாண்மை வாழ்வாதாரம், மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.